இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நடத்துவார் என்கிற கர்த்தர் நம்மை வழி நடத்துவார் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நித்தமாக நம்மை நடத்துவார் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை நன்மைக்கு ஏதுவான பாதையிலே நடத்துவார் என்று நாம் தியானிக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் வாசித்தோம். நம் வாழ்க்கையிலும் அநேக இன்பங்களும் துன்பங்களும் சஞ்சலங்களும் சந்தோஷங்களும் மாறி மாறி வருகிறது. தடைகள், ஏமாற்றங்கள், வெற்றிகள், தோல்விகள் என்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அப்போது நாம் நினைக்கிறோம், அந்த அந்த கர்த்தர் நடத்துகிறாரா என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக காணப்படுகிறது. இது நன்மைக்கு ஏதுவானதா அல்லது இந்த காரியத்தை ஏன் கர்த்தர் நம்மிடத்தில் அனுமதித்தார் என்று நாம் அங்கலாய்க்கிறோம். பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏனென்றால் நம்மை அழிப்பதற்காகவோ நம்மளை நிர்மூலப்படுத்துவதற்காகவோ அல்ல, அதற்கு பின்னாலே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக நாம் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும் பொழுது, அந்த எகிப்திலிருந்து கானானுக்கு வருவதற்கு 11 நாட்களே தான் ஆகும் என்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் இவர்களை 40 வருடம் வனாந்தரத்திலே சுற்றி வழி நடத்தி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியாக நடத்தினார்? அவர்கள் எகிப்து தேசத்திலே இருந்த பொழுது அவர்கள் யுத்தம் பண்ணியோ அல்லது சத்துருக்களை பார்த்தோ அவர்களுக்கு பழக்கமில்லை. ஒன்று, எகிப்தியர்கள் அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரிந்த வேலையெல்லாம் செங்கல் சுடுவது. ஆனால் அவர்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து போவார்கள் என்று கர்த்தர் அவர்களை வனாந்தரத்திலே சுற்றி நடத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதை அறிந்து கொள்ளாத இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்திலே எத்தனையோ முறுமுறுப்பு, கர்த்தரை கோபமூட்டி, கர்த்தரை புறக்கணித்து அந்த விக்கிரகங்களை வணங்கினார்கள் என்று எல்லாம் நம்ம அவருடைய வனாந்தர பயணத்திலே வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆனால் முடிவாக கர்த்தர் அவர்களை நேர்த்தியான பாதையிலே வழிநடத்தி, பசியின்றி தாகமின்றி, அவர்களுக்கு அவருடைய உடை பாழாகவில்லை, அவருடைய பாதரட்சைகள் பாழாகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி நேர்த்தியான வழியிலே அவர் நடத்தி நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்தினார் என்று வாசிக்கிறோம். அதே போல அந்த பாடுகளின் நிமித்தம் அவர்கள் வந்ததினால் அவர்களுடைய இருதயம் பலப்பட்டு அனுபவம் அடைந்து அந்த கானானை பிரவேசித்த பிறகு யோசுவாவுடைய தலைமையில் அந்த யுத்தத்தை அறியாத ஜனங்கள் அந்த கர்த்தர் வழி நடத்தினது நிமித்தம் 31 ராஜாக்களை அவர்கள் விழத்தட்டி அவர்களை வெளியேற்றி அந்த கானானிலே குடியேறினார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை, சில தொழில்களிலோ தோல்வியோ வரும் பொழுது நாம் நினைக்கிறோம், இது கர்த்தருக்கு சித்தமோ, கர்த்தர் இதை நடத்துகிறார், கர்த்தருக்கு இது விருப்பம் இல்லையோ, இது எப்படி முடியுமோ என்று நாம் நினைக்கிறோம். நாம் பொறுமையாக காத்திருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நடந்திருக்கிறோம். இது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும், இதற்கு பின்னால் கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது என்று பொறுமையோடு காத்திருந்தோம் என்றால் கர்த்தர் அது ஜெயமாக நடத்துவார். அந்த ஜெயத்தை நோக்கி, அந்த வரப்போகிற நன்மையை குறித்து நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதன் நெடுநாட்களாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு அழகான சொப்பனத்தை கொடுக்கிறார். உம்முடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்திருக்கும், உடைய சகோதரர்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் உம்மை வணங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு நடந்தது என்ன? அவருடைய சகோதரர்களின் நிமித்தம் குழியிலே போடப்பட்டான்,
மீதியானருடைய கையில் விற்கப்பட்டான், எகிப்திற்கு விற்கப்பட்டான். அங்கே போத்திபார் அரண்மனையிலே ஒரு அவமானம் அடைந்து அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். அப்போது கூட அவன் நினைத்திருக்கான், இந்த பாதையிலே கர்த்தர் என்னை நடத்துகிறார். அதற்கு பின்னாலே ஒரு தேவ திட்டம் இருந்தது. இதை சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, ஆனால் உண்மையிலே பார்க்கும் பொழுது யோசேப்பு சிறைப்பிடிக்கப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் திட்டமிட்டு அந்த யோசேப்பை முன்பாக எகிப்திற்கு அனுப்பினார். அந்த பெரிய பஞ்சத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ரட்சிப்பதற்காக ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அந்த யோசேப்பை அனுப்பினார். அப்போ எவ்வளவு பெரிய தேவ திட்டம் இதற்கு பின்னாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு வழியிலே நடத்தும் போது எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவரை பற்றி, அப்பா இந்த காரியம் நன்மையாக முடியும்படியாய் செய்யும் என்று பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நன்மையான வழியிலேயே சகலத்தை நடத்துவார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காத்திருத்தலையும் கர்த்தர் மேலில் நம்பிக்கையும் தரும்படியாக நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தி வருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை கரம் பிடித்து கர்த்தாவே நன்மையான பாதையிலே நீ நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு இதுவாக நடத்துவார் என்று நாங்கள் தியானித்தோம் சுவாமி. ஆண்டவரே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் தியானித்தோம். எத்தனையோ சோதனை, எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ தோல்விகளின் மத்தியிலும் உம்முடைய திட்டத்தை அவர்கள் மூலம் நிறைவேறும்படியாக செய்தீர். அதே போல நாங்கள் சோதனைகளையும் உபத்திரவங்களையும் கடந்து வரும் பொழுதும் கர்த்தர் இதில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று பொறுமையோடு காத்திருந்து அதை நம்பி அதை பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மகிமை